ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சிம்பிளாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கனில் ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதை நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சோம்பேறி சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சுலர் அப்படி இல்லைன்னா ஒரு சண்டே மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியல, லேட்டாக எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அப்போங்கள நம்ம இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். ஈஸியாக இருக்கும், குயிக்காக இருக்கும், சீக்கிரமாக சமைச்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையானது ஒரு 1/2 கிலோ சிக்கன், அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சிக்கன் மசாலா கடையில் வாங்கினது தான். நான் சக்தி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் கையில் என்ன இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் தயிர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த சிக்கனில் போடுறோம். போன்லெஸ் சிக்கனாக வாங்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல. சிக்கன் கூட வெங்காயம் சேர்த்தாச்சு. அது கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது அப்படியே நீங்கள் 1 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அது கூட இந்த சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. நான் வந்து அப்படி போடுறேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, ஏன்னா நான்வெஜ்ஜுங்கும் போது கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு, நல்லா இந்த சிக்கனோட நல்லா அது வந்து மேக்னெட் ஆகணும். அப்படியே சொல்லலாம், சரியா? இப்போ நம்ம வந்து நல்லா மேக்னெட் பண்ணிட்டோம் சிக்கனை. அது கூட நம்ம இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். எதுக்காகனா நல்லா சாஃப்ட் கிடைக்கும் அந்த சிக்கனுக்கு. இந்த கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். நான் கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறோம். அது கூட நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் கொடுக்கும். நல்லா பூ மாதிரி நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா வெந்துடும். அதுக்காகவே நம்ம இந்த தயிர் கேட்குறோம். நல்லா இந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சோடனே ஒரு 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய். தேவைப்படுறவங்க சோம்பு கசகசா வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க மாட்டேன். குழந்தைங்களுக்கு அது வாயில் படுது சோம்பு அப்படிங்கிறதுனால பிடிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேக்னெட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை அப்படியே நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். அப்படியே நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது
கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வேகணும் இல்லையா. இதுக்கு நம்ம வந்து எந்த விதமான தண்ணியும் இதில் வந்து ஊற்ற போகிறது கிடையாது. இந்த சிக்கன்லேயே தண்ணி விடும் இல்லையா, அதுலேயே தான் இந்த சிக்கன் வேக போகுது. அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனில் தண்ணியே எதுவும் ஊற்றலை. அந்த சிக்கனில் வர்ற தண்ணியே உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இப்படி இருக்கும். ஒரு கிளறி விட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும். வாங்க இப்போ சிக்கனை வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இது பண்ணி பார்க்கணும். எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றாமையே அதில் எவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். சிம்மு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக சிம்மில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடிட்டிங்கன்னா அப்படியே அழகாக பூ போல் வெந்துடும். பரட்டி விட்டுட்டு இது கூட நம்ம இப்போது மிளகும் சீரகமும் நான் உணுக்கி வச்சுருக்கிறேன். அதை வந்து இது மேலே அப்படியே தூவிக்கலாம். வேணும் அப்படின்னா தூவிக்கலாம். நல்ல மழை காலத்தில் ஒரு ரசமோ இதுவும் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சளி இருமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நீட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் அது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மிளகும் சீரகமும் சேர்த்து கொடுத்திங்கன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபைனலாக மல்லித்தூள் போட்டுடலாம். மல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எனக்கு சூடாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம. சோம்பேறித்தனமான காலையில் சோம்பேறி சிக்கனா. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.